Hello viewers, welcome to itaste. ரொம்ப டார்க்காக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இது வந்து நைட் கிடையாது, ஏர்லி மார்னிங். இட்ஸ் 3:30. அதுவும் பெங்களூரில். ஸோ யூ ஷுட் ஹவ் கெஸ்ட் நாங்கள் எங்கே போக போகிறோம்ட்டு. இப்போ நான் ஹொஸ்கோட்டைக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இங்கேருந்து அரௌண்டு ஹொஸ்கோட்டை எவ்வளோ தூரம் இங்கேருந்து? 30 கிலோமீட்டர்ஸ். ஸோ இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் ஹொஸ்கோட்டை. அங்கே நிறைய ஏர்லி மார்னிங் பிரியாணி ஷாப்ஸ் இருக்குது, லைக் மணி, அக்ஷயா, ராஜ் அப்படின்ட்டு. இப்போ மணி தம் பிரியாணிக்கு தான் போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான். ரைட், ஓகே வாங்க. நான் நேற்றே ஓலா கார் ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கரெக்டாக டைமுக்கு வந்துருச்சு. ரைட், இப்போ வந்து நம்ம ஹொஸ்கோட்டைக்கு கிளம்பலாம். உட்காரு. ஃப்ரெண்டில் உட்காரலாம்ல? ஓகே, ஆஃப் டு ஹொஸ்கோட்டை. பாஸ், உங்கள் பேர் என்ன? டோஃபிக். ஸோ டோஃபிக் பாஸ் வந்திருக்காரு நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஸோ நதர் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ். ஒரு எவ்வளோ நேரம் ஆகும் அங்கே போகிறதுக்கு? அப்ராக்சிமேட்டாக ஒரு ½ அன் ஹவர் ஆகும் போகிறதுக்கு. ரைட், அங்கே போயிட்டு லைக் ஐ கெட் பேக் டு யூ அகெயின். இது வந்து மாலூர் ரோடு அப்படிங்கிறாங்க. இங்கே தான் மணி தம் பிரியாணி இருக்குது. இது ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் பிரியாணி இன் ஹொஸ்கோட்டை. இதோட கூகுள் மேப்ஸ் லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம மணி தம் பிரியாணியில் இருக்கோம். இப்போ டைம் அரௌண்டு 3:30, 3:45 ஆகுது. நாங்கள் வரும்போதே பிரியாணி போட்டாங்க, குக் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு. இது சைஸை பாருங்கள், நல்லா பயங்கரமான அந்த ஃப்ளேவர், இப்போயே செமையான ஃப்ளேவர். இது வந்து அரௌண்டு 6க்கு இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிரும். பயங்கரமான குளிர், நெருப்புக்கு பக்கத்தில் நிற்கிறது சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, நான் ஸ்வெட்டர் போட்டு வந்திருக்கேன். ஜாக்கெட்டை பாருங்க. இன்னும் யாரும் வரல, ஸ்டில் டார்க். குக் பண்ணுறவங்க தான் இங்கே இன்னும் இருக்காங்க. இங்கே ஒரு சேடான விஷயம், பிரியாணி லவர்ஸ்க்கு வந்து இங்கே சைட் டிஷ் கிடைக்காது. நிறைய பிரியாணி லவர்ஸ் வந்து சைட் டிஷ்ஷோடு தான் சாப்பிடுவீங்க, பட் இங்கே சைட் டிஷ் கிடையாது. அண்ட் ஒன்லி பிரியாணி தான். இல்லைடா, இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம் அது எப்படின்னு தெரியல. அது எப்படின்னு தெரியல. பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்குது. ரைஸ் எல்லாம் இப்போ தான் கழுவிக்கிட்டு இருக்காங்க. ரைஸ் எல்லாம் இனிமேல்லாம் போட போகிறாங்க. ஸோ ரைஸ் போடுறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி ரைஸ்லாம் போட்டு எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு.
இப்போ அரௌண்ட் 5:30 ஆகுது. தம் போட்டாங்க. கீழே இருக்க எல்லாமே அந்த அனல் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. மேலே தம் போட்டிருக்காங்க. ஸோ தம்மை உடைக்கிறதுக்கு தான் இத்தனை பேர் வெயிட்டிங். தம் உடைச்சதுக்கப்புறம் ஒரு 6 மணி போல் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நிறைய கார் இருக்குது. எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க நம்மளும் வெயிட் பண்ணுறோம். தம் உடைக்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணி பிரியாணி கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகும். ஹாய், என் பேர் ஆகாஷ். ஒசூர்லேருந்து வந்திருக்கேன். இங்கே வந்து ஹொஸ்கோட்டே லொக்கேஷனில் இருக்கோம். பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுங்க. மணி தம் பிரியாணின்ட்டு வந்து டேஸ்ட் பண்ண வந்திருக்கோம். டேஸ்ட் பண்ணிவிட்டு ரிவ்யூ சொல்லுவோம். பிரியாணி வந்து அட்டகாசமாக இருக்குது. டேஸ்டெல்லாம் வேறு லெவல், சொல்லவே முடியாது. 6 மணிக்கு டிஃபன் இட்லி சாப்பிட்ற நேரத்தில் பிரியாணி எல்லாம் சாப்பிட்றது பெரிய புண்ணியம். அது இந்த நேரத்தில் பிரியாணி கிடைக்கிறது ரொம்ப சொல்ல முடியாது. டேஸ்ட்டு வைஸ் சூப்பராக இருக்குது. விரும்பி வந்து ஆறாமல் ஒரு 1.5 பிரியாணி அசால்ட்டாக அடித்து தூக்கிடலாம். இன்னொரு பிரியாணி சொல்லியிருக்கேன், வந்துட்டுருக்கு, சாப்பிட்றலாம். ஸோ ஃபைனலாக ரொம்ப நேரம் க்யூவில் நின்று வாங்கிட்டோம். நிறைய இடம் இருக்குது, எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம். ஸோ பயங்கர பெரிய க்யூ. ஸோ இதுக்கு வந்து மட்டன் பிரியாணி நல்லா குவான்டிட்டி, செமையான குவான்டிட்டி. மட்டன் குவான்டிட்டி நிறையா இருக்குது. அரௌண்ட் 270 ருபீஸ் இந்த பிரியாணி ப்ளஸ் வாட்டர் பாட்டில் ரெண்டுக்கும் சேர்த்து 270 ருபீஸ் எடுத்தாங்க. டோக்கன் கொடுத்துருவாங்க. டோக்கனை வச்சு நம்ம பிரியாணி வாங்கி தனியாக அந்த குக்கும்பர் இதெல்லாம் இருக்கும், தயிர் பச்சடி இருக்கும், அதுவும் குக்கும்பர் எல்லாம் போட்டு வந்துடலாம். ரைட், ஓகே, பிரியாணி டேஸ்ட் பண்ணலாம். ஸோ பிரியாணி இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஹொஸ்கோட்டே பிரியாணி ட்ரை பண்ணுறேன். ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர். இந்த மசாலாவோட காட்டம் நல்லாவே தெரியுது. அதுவும் இந்த 6 மணிக்கு சூடாக சாப்பிடும்போது அது தண்ணி சுகம்தான். 6 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றது யூஸ்வலாக நம்ம யாருமே அப்படி பண்ண மாட்டோம். இங்கே வந்து ஒரு ட்ரெண்டாக இருக்குது. இவ்வளோ பேர் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுருக்காங்க. மட்டன் பீஸ்லாம் நிறைய மட்டன் பீஸ் வச்சுருக்காங்க. இது சுடுதுடா, எங்கே போய் அமுத்துறது?
அது மட்டன் இல்லை, அது ஈரல். நல்லாவே பூ மாதிரி இருக்குது, அப்படியே நல்லா அப்படியே இதாக இருக்குது. மீட்டோட கலரே பாருங்கள். நாங்கள் 6 o'clock வந்தோம். 6 o'clock வந்து இந்த கியூவில் நின்று பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு பிரியாணி, நல்லா இருந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாட்டி சாப்பிட்டாச்சு, இன்னொரு வாட்டி டோக்கன் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்குது, போயிட்டு இன்னொரு வாட்டி வாங்க வர சாப்பிட்றேன். நல்லா இருக்குது. ஒரு பெரிய மட்டன் பீஸ், ஒரு எலும்பு, நல்லி எலும்பு. இங்கே யூஸ்வலாக என்னன்னா இந்த பிரியாணிக்கு ஒரு சின்னதாக ஒரு லெமன் பீஸ் ஒன்று கொடுத்துட்றாங்க. அதை லைட்டாக புரிஞ்சு சாப்பிட்டு போகலாம். இப்போ லைட்டாக லெமனை புரிஞ்சு விட்டு இந்த லெமனுக்கும் பிரியாணிக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட். யூஸ்வலாக நம்ம ஊரில் சாப்பிட்ருப்போம், சென்னை அந்த ஸ்டைல் பிரியாணி சாப்பிட்ருப்போம், திண்டுக்கல் பிரியாணி சாப்பிட்ருப்போம். பட் இது இதுக்கு ஒரு தனி ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்குது. அது ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது பெருசாக தெரியல, இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இன்னும் சூப்பராகவே இருக்குது. இந்த தயிர் பச்சடி ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். செம்மையாக இருக்குது தயிர் பச்சடி. அதுலேயும் கொஞ்சம் குக்கும்பர் போட்டிருக்காங்க, ஆனியன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு சூப்பரான பிரியாணி. 5:36க்கு இவ்வளோ கூட்டம் இங்கே வந்து சாப்பிடுதுன்னா பார்த்துங்க இந்த பிரியாணியோட இது. இங்கே வீக்லி 3 days தான். பாஸ் வீக்லி எத்தனை 3 day? எப்போ? டியூஸ்டே, வீக்லி இங்கே 3 நாள் தான் இருக்கும். டியூஸ்டே, ஃப்ரைடே, சண்டேஸ். டியூஸ்டேவும் ஃப்ரைடேவும் ஒரே ஒரு அந்த இதுதான் செய்வாங்க. அது அரௌண்ட் 400 kgs வரும். பட் சண்டே மட்டும் அரௌண்ட் 1200 kgs ஆன் அ சண்டே அலோன் அவங்க சர்வ் பண்ணுறாங்க. வீக் டேஸ் அரௌண்ட் 400 kgs. ஒரு வித்தியாசமான ஒரு காலையில் சாப்பிட்ற பிரியாணி. எனக்கெல்லாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் லைஃப்பில் மார்னிங் 6 மணிக்கு நான் பிரியாணி சாப்பிட்றது. யூஸ்வலாக 6 மணிக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட்டு எடுத்துக்க மாட்டேன். பட் இன்றைக்கி 6 மணிக்கு பிரியாணியே சாப்பிட்ருக்கேன். ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஹொஸ்கோட்டேவை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 இதே மாதிரி பிரியாணி அவுட்லெட்ஸ் இருக்குது. இன்னும் மற்ற எல்லா அவுட்லெட்டும் எனக்கு ட்ரை பண்ணணுன்னு ஆசை. இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக வருவேன், மற்ற அவுட்லெட்ஸையும் மற்ற பிரியாணி அவுட்லெட்ஸையும் ட்ரை பண்ணுவேன். அதுவும் காலையில் தான், இதே மாதிரி மார்னிங் தான். ஸோ அதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டேக் கேர். Bye from itaste. Bye guys.